வெல்கம் டு ஈஸி சமையல். லெட்ஸ் டூ ஈஸி வாழைக்காய் வறுவல். வாங்க இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது. நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. சோம்பு, 10 பல் பூண்டு, கருவேப்பிலைங்க, மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா, உப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. வாங்க வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா அப்படியே கலந்து வச்சிடணுங்க. இந்த மாதிரி கலந்து வைக்கிறதுனால வாழைக்காய் வந்து சீக்கிரம் கருத்து போகாதுங்க. நம்ம வதக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக வருங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. வாங்க இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதையும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை இது 3ஐயும் கொரன்னு அரைச்சி நம்ம நல்லா சேர்த்துக்கணுங்க. இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து மூடி எடுத்துட்டு இன்னொரு நல்லா கிளறி விட்டு இனி மூடி போடாமல் நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரை ஆக விடுங்க. நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போவே நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி.